உங்க கட்சிக்குள்ள முதல் சமூக நீதி இருக்கா? ஒரு கட்சிக்குள்ள சமூக நீதி இருந்தா, அங்க வாரிசு அரசியல் கொண்டு வருவீங்களா? வாய்ப்பே இல்ல. வாரிசு அரசியல் இருக்குனாலே அங்க சமூக நீதி இல்ல. சமூக நீதிக்குன்னா என்ன? எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கணும். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் ஃபேமிலிய சேர்ந்தவங்க மட்டும் தான் அதிகாரத்துல உட்கார முடியும். பார்ட்டில மேல் இடத்துல உட்கார முடியும். சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா, இதுல என்ன சமூக நீதி இருக்கு? ஸோ அங்கேயே முதல் சமூக நீதி இல்ல. உங்க கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்ல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க சமூக நீதிய தமிழ்நாட்டுல என்ஷூர் பண்ண முடியாது. முதல்ல சமூக நீதி உள்ள இருக்கணும். இது ஏன் பெரிய சிக்கலா சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கீழ ஃபுல்லா அது கரப்ட் பண்ணிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நான் என்னோட பையன மேல உட்கார வச்சுக்கிறேன். நீங்க இத கேள்வி கேட்காதீங்க. உங்க பசங்கள நீங்க மேல உட்கார வச்சுக்கோங்க. ஸோ மேல இருக்கவங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ கையில எடுக்குறாங்க. கீழ இருக்கவங்க அதுக்கு ஏத்த மாரி ஃபேமிலி பாலிடிக்ஸ கையில எடுக்குறாங்க. அப்புறம் இது சொசைட்டிக்குள்ளயும் லீக் ஆகும்ல. அப்ப கண்டிப்பா. என்ன ஆகுது? இந்த மோசமான சிஸ்டம நீங்க சொசைட்டிக்குள்ளயும் கொண்டு வரீங்க. இதுக்குள்ள சாதியும் இருக்கு. ஒன்ஸ் நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ கொண்டு வந்துட்டீங்கனாலே, அந்த சாதிய அடுக்குமுறை, அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அத நீங்க வலு சேர்க்கிறீங்க. ஒரு பர்ட்டிகுலர் சாதியை சேர்ந்தவர் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பார் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி பாலிடிக்ஸ் வந்தாலே சாதியும் அங்க ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிக்குது. அத நீங்க அடுத்தது சொசைட்டிக்குள்ளயும் நீங்க இறக்குறீங்க அத. அப்ப என்ன ஆகும்? சோசியல் டென்ஷன் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கீழ இருக்கவன் மேல வரணும்னு தானே நினைப்பான். அவன் நீங்களே மேல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்க மாட்டேன்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்க வரும்போது நம்மளும் ரெப்ரசன்டேஷன் நமக்கும் வேணும். அரசியல்ல நமக்கும் பிரதிநிதித்துவம் வேணும்லாம் யோசிக்கும்போது சோசியல் டென்ஷன் கிரியேட் ஆகும். நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்கீங்க. கீழ இருக்கவன் மேல வர முடியாத மாரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஆனா கீழ இருக்கவன் மேல வரதான் ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவங்களும் இன்னைக்கு நல்லா வளர்ந்து வராங்க. ஸோ அதனால நெறைய சோசியல் டென்ஷன்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ சமூக நீதி நம்ம பேசும்போது முதல்ல ஃபேமிலி பாலிடிக்ஸே அதுக்கு எதிரான ஒரு விஷயம். அங்கிருந்து ஆரம்பிக்கணும். நீங்க எப்ப மேல இருந்து இத கிளியர் பண்றீங்களோ, எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 7 கோடி மக்களும் ஒரு சிஎம் ஆகுறதுக்கு தகுதியானவர்கள். அந்த 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 தகுதியானவர்கள்னு சொல்லல. அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஒரு சிஎம் ஆகுறதுக்கான உரிமை இருக்கு. தகுதி இருந்தா உரிமை இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு? ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலிய சேர்ந்தவங்க மட்டும் தான் ஆக முடியும்ன்ற ஒரு சூழல் இருக்கு. ஸோ இங்க இருந்து முதல்ல நீங்க மாத்தணும். அங்க இருந்து மாத்துனீங்கன்னா தான் சிஸ்டம் வந்து கீழ ஸ்மூத் ஆகும்.